நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்தில் இருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். பாருங்க, இன்றைக்கும் கூட அடுத்தது என்ன கூட்டம்னா தேவனை தேடுகிற உணர்வுள்ள கூட்டம். இந்த உலகத்துல இன்னைக்கு மனுஷன் பணத்தை தேடுகிறான், வீடு வசதிகளை தேடுகிறான், தனக்கென்று பெண்ணை தேடிக்கொண்டே இருக்கிறான், தனக்கென்று பலவிதமான ஆஸ்திகளை அடையும்படியாய் தேடுகிறான், வேலையை தேடிக்கொண்டிருக்கிறான், கல்வியை தேடிக்கொண்டிருக்கிறான். ஆனா தன்னை படைத்த தேவனை அவன் தேடுகிறதில்லை. ஆனா வசனம் சொல்லுகிறது, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்திலிருந்து பரலோகத்திலிருந்து அவர் மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்க்கிறார். அவன் இஷ்டம் போல போறான், இதுவரை கடவுளை தேட மாட்டான். வேலை வேலைன்னு சொல்லி வேலையை தேடுறான், பிள்ளைகளுக்கானதை தேடுகிறான், குடும்பத்துக்கானதை தேடுகிறான், தன் எதிர்காலத்துக்கானதை தேடிக்கொண்டிருக்கிறான். ஆனா தன்னை படைத்த கடவுளை அவன் தேட மாட்டான், ஆண்டவரை தேடுவதில்லை. ஆனா வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்திலே சொல்லிற்று. கர்த்தரை தேடுகிற நாட்களிலே அவன் காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்தாராம். அப்ப நம்ம கர்த்தரை தேட தேட தேடதான் ஆண்டவருடைய நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்து என்ன செய்யும்? நிரம்பும். நம்ம ஆண்டவரையே தேடுவதில்லை, கர்த்தரையே தேடுவதில்லை. கர்த்தரை தேடாதனாலதான் அநேக வேளைகள்ல டாக்டரை தேடி போறோம். கர்த்தரை தேடாதனாலதான் அநேக வேளைகள்ல பொருளாதார ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்காதா என்று சொல்லி அதை தேடி போகிறோம். கர்த்தரை தேடாதனாலதான் எந்த மனிதனாவது எனக்கு உதவி செய்ய மாட்டானான்னு சொல்லி மனிதனை தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். யாரை தேட போறீங்க? கர்த்தரை தேடுகிற உணர்வு இருக்கணுங்க. வீட்டுக்கு இங்க சபைக்கு வந்தா மட்டும் பத்தாது, வீட்டுக்கு போயாச்சுன்னு சொன்னா ஆண்டவரை இரவு மகளாய் தேட வேண்டும். வேத வசனம் சொல்லுகிறது, அந்தபடியே தம்மை நோக்கி கூப்பிடுகிறவருடைய விஷயத்துல இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுவருடைய விஷயத்துல அவர் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர் நியாயம் செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரவும் பகலும் அவருடைய முகத்தை நம்ம தேடணுங்க. அவர் நமக்காய் ஜீவன் தந்தார், அவர் நமக்காய் ரத்தம் சிந்தினார், அவர் நமக்காக இந்த உலகத்திலே மனித ரூபம் எடுத்து இந்த உலகத்திலே தாழ்மையின் சொரூபமாய் கடந்து வந்தார். அவரை தேடாம இருந்தா எப்படி ஆசீர்வாதம் வாழ்க்கையில கடந்து வரும்? தேவனை தேடாத ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தின் மத்தியில நாம் இருந்து விடக்கூடாது. அல்லேலூயா.